Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய IFS ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. All right, so first of all எக்ஸல்ல இருக்கக்கூடிய IFS ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி வெறுமனே இருக்கக்கூடிய if ஃபங்க்ஷனோட பேசிக் என்ன, நெஸ்டட் if கண்டிஷன்னா என்னங்கிறத நாம சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இப்போ இருக்கக்கூடிய IFS ஃபங்க்ஷனை ஈஸியா யூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போது பேசிக்காக ஒரு if ஃபங்க்ஷனை வச்சு ஒரு வேல்யூவை செக் பண்ணி சரியாக இருக்குது மேட்ச் ஆகுதுன்னா என்ன ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணும், இல்லை சரியில்லை மேட்ச் ஆகலைன்னா என்ன ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் if ஃபங்க்ஷன். ஸோ இந்த if ஃபங்க்ஷனில் நமக்கு 3 விதமான ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லாஜிக், செகண்ட் ஆர்குமெண்ட் ட்ரூ அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஃபால்ஸ். ரொம்ப ட்ரமேட்டிக்காக பார்க்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். முதல்ல ஒருத்தர் பேர் வந்து லாஜிக்கு, ரெண்டாவது இருக்கிற ஒரு பேர் ட்ரூ அண்ட் மூணாவது யாருன்னா ஃபால்ஸ். இது அந்த டெஸ்ட் பண்ணுற வேலையை யார் பார்ப்பார்னா, செக் பண்ணுற வேலையை யார் பார்ப்பார்னா லாஜிக் தான் பார்ப்பார். இப்போ நம்ம இவருக்கு என்ன வேலை கொடுக்குறோம், இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து 90 இல்லை 90% மேலே எடுத்துட்டாருன்னா அவருக்கு A+ கிரேடை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஒருவேளை 90 இல்லை 90% கீழே தான் எடுத்திருக்காருன்னா அவருக்கு கிரேடே கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு நாம் இந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாம் யாரை யூஸ் பண்ணுறோம்னா if ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லாஜிக்கை கூப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பாருப்பா இந்த ஆவரேஜில் இந்த செல்லில் greater than or equal to 90%, ஒரு ஸ்டூடெண்ட் 90 இல்லை 90% மேலே எடுத்திருக்காரா இல்லையா நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ செக் பண்ணுற வேலையை யார் பார்த்துப்பானா லாஜிக் பார்த்துப்பாரு. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் சரியாக இருக்குது மேட்ச் ஆகுதுன்னா அதை டிக்ளேர் பண்ணுறது யாருன்னா ட்ரூ. அப்போ ட்ரூ என்ன கேட்குறாரு, ஒரு வேளை அப்போ அந்த ஸ்டூடெண்ட் 90% எடுத்துட்டாரு, 90 இல்லை 90க்கு மேலே எடுத்துட்டாருன்னா நான் என்ன ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணும்னு கேட்குறாரு. அவர்கிட்ட தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா A+ கிரேடை டிக்ளேர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கமா கொடுத்ததுக்கப்புறம் கடைசி ஆர்குமெண்ட் யார், ஃபால்ஸ். ஃபால்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், ஒரு வேளை அந்த ஸ்டூடெண்ட் 90% எடுத்துட்டாருனா 90% எடுத்துட்டாருனா ட்ரூவே என்ன வேணுங்கிறத டிக்ளேர் பண்ணிடுவார். ஒரு வேளை 90%க்கு கீழே எடுத்துட்டாருனா அவருக்கு கிரேடு இல்லைப்பா, நோ கிரேடுங்கிறத நீ டிக்ளேர் பண்ணிடுன்னு சொல்லி ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டுக்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்கும் போது பார்த்தோம்னா கரெக்டாக வந்து 94% எடுத்த இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு A+ கிரேடு வந்துடும். ஆனால் மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ கிரேடு தான் வரும். பிகாஸ் யாருமே பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே எடுக்கலை. ஸோ அப்போது if ஃபங்க்ஷனை வச்சு ஒரு வேல்யூவை செக் பண்ணி ரிசல்ட்டை என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிக்ளேர் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, இது மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை செக் பண்ணணும், மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸை நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெத்தட் தான் நெஸ்டட் ifன்னு சொல்கிறோம். நெஸ்டட் if அப்படிங்கிறது ஒரு if கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு if கண்டிஷன், ஒரு if ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு if ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். இப்போது 90% எடுத்த ஒருத்தருக்கு மட்டும்தான் நாம் என்ன பண்ணோம்னா கிரேடு கொடுத்தோம். ஆனால் இப்போ என்னென்னா 90 எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு கிரேடு உண்டு, 80%க்கு மேலே எடுத்திருந்தாலும் கிரேடு உண்டு, 70%க்கு மேலே எடுத்திருந்தாலும் கிரேடு உண்டு, 60%க்கு மேலே எடுத்திருந்தாலும் கிரேடு உண்டுங்கிற பட்சத்தில் அப்போ மல்டிபிள் வேல்யூஸை செக் பண்ணணும், மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு மல்டிபிள் if ஸ்டேட்மெண்ட் தேவை, மல்டிபிள் if ஃபங்க்ஷன் தேவை. ஸோ இதை தான் நெஸ்டட் if கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, லாஜிக் இருக்காரு, அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், இங்கே பாருப்பா ஆவரேஜ் வந்து 90% இருக்கா இல்லையா நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. கமா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து யார் வரா, ட்ரூ வரார். ட்ரூவை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், 90% எடுத்திருக்காருன்னா அவருக்கு A+ கிரேட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. கமா கொடுத்ததுக்கப்புறம் ஃபால்ஸ் வராரு, ஃபால்ஸை கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இன்னொரு if ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் எடுக்கிறோம். ஸோ இந்த இஃப்பில் லாஜிக் இருக்கார் இல்லையா, ஸோ லாஜிக் கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், இதே செல்லில் ஒரு வேளை 80% இல்லை 80%க்கு மேலே யாராவது எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 90 எடுத்திருந்தா A+ கிரேடு, ஒரு வேளை 80 எடுத்திருந்தாருனா, இதே ஸ்டூடெண்ட் ஒரு வேளை 80 எடுத்திருந்தாருனா அவருக்கு என்ன கிரேடு, வெறுமனே A கிரேட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம், ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் வருது, பட் நாம் என்ன பண்ணுறோம், இன்னொரு if ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஸோ லாஜிக் இருக்குது. ஸோ லாஜிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், சேம் இந்த செல்லில் வந்து ஒரு வேளை கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 70 இல்லை 70%க்கு மேலே ஒருத்தர் எடுத்திருக்காருனா அவருக்கு நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணிடுங்க, வெறுமனே B கிரேட் டிக்ளேர் பண்ணிடுங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம், if ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். சேம் இந்த வாட்டி என்ன பண்ணுறோம்னா ஒரு வேளை ஒரு ஸ்டூடெண்ட் 60 இல்லை 60% கிரேட்டர் than or equal to
60 இல்லை 60%க்கு மேலே எடுத்திருக்காருன்னா அவருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ட்ரூவை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், வெறுமனே சி கிரேட் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. கடைசியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபால்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், பிகாஸ் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 90 எடுத்தால் என்ன கிரேட் கொடுக்கணும், 80 எடுத்தால் என்ன கிரேட் கொடுக்கணும், 70 எடுத்தால் என்ன, 60 எடுத்தால் என்னன்னு கொடுத்தாச்சு. 60க்கு கீழே யாருக்குமே பார்த்தீங்கன்னா கிரேடு கிடையாது. ஸோ அதனால் கடைசியில் இருக்கக்கூடிய ஃபால்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம்னா, ஒருவேளை நீங்கள் இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை செக் பண்ணும்போது 90யோ 80யோ 70யோ 60யோ எதுவுமே இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு என்ன கிடையாது, கிரேட் இல்லை. 60க்கு கீழே இருக்குன்னா கிரேடு கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ கிரேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபால்ஸை கொடுத்தாச்சு. ஸோ இங்கே நம்ம மல்டிபிள் இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோங்கிறதுனால அதே மாதிரி மல்டிபிள் இஃபையும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ 1 2 3 4 4 க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிரேட் வந்திருக்கும். பிகாஸ் இந்த வாட்டி மல்டிபிள் வேல்யூஸை செக் பண்ணி மல்டிபிள் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நல்லா கவனிங்க, ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப், அந்த இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டே போகிறோம் இல்லையா. இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கண்டிஷன் தான் இந்த IFS ஃபங்க்ஷன். ஸோ IFS ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிள், லாஜிக் 1 ட்ரூ 1, அதுக்கு அடுத்தது கமா கொடுத்துட்டே போனோம்னா லாஜிக் 2 ட்ரூ 2 லாஜிக் 3. ஸோ அப்போ இங்கே எத்தனை வேல்யூஸை செக் பண்ண முடியும், இந்த IFS ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எத்தனை வேல்யூஸை நீங்கள் செக் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட 127 வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். 127 லாஜிக் ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லாஜிக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேல்யூவை செக் பண்ணுறீங்க, செக் பண்ண கையோட அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், சேம் லாஜிக் ஆர்குமெண்ட்டில் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 90% எடுத்திருக்காரு, 90 இல்லை 90%க்கு மேலே எடுத்திருக்காருன்னா அவருக்கு என்ன கிரேடு, A+ கிரேட். ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்தது இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஆர்குமெண்ட்டே நமக்கு என்ன தான், லாஜிக் தான். ஸோ அப்போது சேம் ஒருவேளை 80% எடுத்திருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன கிரேடு, வெறுமனே வந்து A கிரேட். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கட் பண்ணுறோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், சேம் லாஜிக் 3 அதே மாதிரி தான். ஒருவேளை 70% எடுத்திருக்காங்க, 70 or 70 above% எடுத்திருக்காங்கன்னா அப்போது ட்ரூ என்னது, அவங்களுக்கு என்னதுன்னா வெறுமனே B கிரேட் தான். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக என்னது, கடைசி லாஜிக் என்ன கொடுக்குறோம்னா வந்து ஒருவேளை வந்து இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, சேம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 60% எடுத்திருக்காங்க, 60 or 60 above எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கிரேடு, வெறுமனே C கிரேட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் டைம் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் நெகட்டிவானதை கொடுக்க, ஒருவேளை 60%க்குள்ளே ஒருத்தர் எடுக்கல அப்படின்னும் போது அவருக்கு நோ கிரேடுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபால்ஸுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு. ஆனால் இங்கே லாஜிக் ட்ரூ தான் இருக்கே தவிர ஃபால்ஸை கொடுக்கறதுக்கான நெகட்டிவ் விஷயத்தை ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ அது என்னங்கிறத கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் இஃபெல்லாம் ஓப்பன் பண்ணல, ஸோ நம்ம மல்டிபிள் ப்ராக்கெட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக ஒரே ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே ரிசல்ட் தான் வரும். ஆனால் என்ன விஷயம்னா இங்கே நமக்கு நாட் அப்ளிகபிள்னு ஒரு சின்ன எரர் மெசேஜ் வருது. காரணம் என்னென்னா 60% வரைக்கும் கிரேடு கொடுத்தோம், அதுக்கு கீழே கிரேடு கிடையாது. ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அங்கே என்ன இல்லை, ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ இதுக்கு 2 வழி இருக்குது. ஸோ NA நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற இந்த எரர் வரதுனால நாம் என்ன பண்ணலாம்னா மேபி இந்த இஃப் NA அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் NA ஃபங்க்ஷனுக்குள்ளே IFS ஃபங்க்ஷனை உள்ளே வச்சிடலாம். ஸோ அப்போது வேல்யூ ஆர்குமெண்ட்டில் இஃப் NA ஃபங்க்ஷனில் மொத்தம் 2 ஆர்குமெண்ட் இருக்குது, வேல்யூ ஆர்குமெண்ட் அதுக்கப்புறம் வேல்யூ இஃப் நாட் அப்ளிகபிள். ஸோ வேல்யூ ஆர்குமெண்ட்டில் IFS ஃபங்க்ஷனை வச்சாச்சு. ஒருவேளை NAங்கிற எரர் வருதுன்னா அந்த இடத்துல என்ன காமிக்கணும், நோ கிரேடுன்னு காமிக்கணும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா கரெக்டாக அங்கே நோ கிரேட் வந்துடும். இல்லை இந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த நோ கிரேட் இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ வெறுமனே IFS ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, லாஜிக். அந்த லாஜிக் ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பண்ணி வெறுமனே ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே, ஸோ ட்ரூ லாஜிக் கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்டில் நோ கிரேட் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். பிகாஸ் செக் பண்ணிகிட்டே ஒரு லைனாக செக் பண்ணிட்டே வரும்போது பார்த்தோம்னா 90 இருந்தால் A+ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும், 80 இருந்தால் A கொடுக்கணும், 70 இருந்தால் B கொடுக்கணும், 60 இருந்தால் C கொடுக்கணும்னு வரிசையாக தெரியும். ஒருவேளை 60 கீழே போயிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது என்ன பார்க்கும், ஓகே ட்ரூ, அப்போ என்ன கொடுக்கணும், நோ கிரேட். ஸோ அப்போ எம்டியாக இருக்கிறதுக்கு எல்லாமே 60 கீழே போயிடுச்சுனாலே எல்லாருக்குமே என்ன கொடுத்துரும், நோ கிரேட் கொடுத்துரும். அப்படிங்கிற மாதிரி தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபோர்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்பயும் ஃபில் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக நோ கிரேட் பார்த்திங்கன்னா வந்துடும்.
ஆல்ரைட். ஸோ ஃபைனலாக இன்னுமே உங்களுக்கு பேசிக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை நெஸ்டட் இஃப் கண்டிஷன்னா என்னங்கிறத தெரியலனா அதுக்கு தனித்தனியான வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.